நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு மேற்படுத்தல இருப்போம். 100 லிட்டர் பால் கறந்தாலும் நைட் 1 மணிக்கு எந்த சேர்த்தா 5 மணிக்கு சப்ளைக்கு போக முடியும். இவன் காலேஜ் முடிச்சுட்டு வந்து அதே தொழிலில் இருக்குன்னு இறங்கிட்டு இப்போ ஒரு 30 மாடு வச்சிருக்கோம். எலுமிச்சை பழம் ஒரு 5-6 பழத்தை 2-3 நாளைக்கு கொடுத்தாலும் சரியாயிடும். பால் அதிகமாக வர ரேட்டுக்கு கம்மியாகும். 600 ரூபாய்க்கு வந்தது இப்போ 1800 ரூபாய்ங்கிறேன். இல்லை பால் விலையேற்றுறாங்கன்னு இந்த சொசைட்டியில் கொண்டு எடுத்துடுறாங்க. இப்போ கடைசியில் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே இருக்கிறாளுங்க உள்ட்டா பண்ணி 30 ரூபாய்க்கு வராமல் பண்ணிடுறாங்க. 500 ரூபாய்க்கு வாங்குறது பெரிய மாடு. இன்றைக்கி 1 லட்ச ரூபா கொடுக்கணும். காலை வச்சா கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது சிரமம். அது காலை வச்சா இதாகு 10 கிலோ ஒரு வேலைக்கு 40லேருந்து 45க்குள்ளே வந்தால் பெனிஃபிட் இருக்கும். நம்மளுக்கு ஒரு 45 கொடுத்தாங்கன்னா 1.5 ரூபாய் சேர்த்து போடுவோம். இன்னும் கொஞ்சம் பால் கறக்கும். தீவனம் வந்து விலையை எல்லாமே தீவனம் விலையை 15 தட்டு 20 தட்டுக்குள்ளே தான் இருக்குது. 60 ரூபா கத்தை ஒரு மாட்டுக்கு தான் வரும். ஒரு கத்தை ஒரு மாட்டுக்கு தான் வரும். அதையே பிரித்து நாங்கள் 2 மாட்டுக்கு 3 மாட்டுக்கு போடுறோம். பார்த்தா மாட்டி நல்லா இருக்குது கறக்கிற மாதிரி பால் வராமல் போயிடும். 50 மாடு வரைக்கும் வைக்கலாம்னு ஆசை தான். எல்லாம் கழுவுறதுக்குள்ள தொட்டிக்கு வந்துருங்க. தொட்டியிலேருந்து மோட்டர் ஓடும்போது வாய்க்காலில் தண்ணி வரும். அதுக்குள்ளே கனெக்ஷன் ஆகி போயிடும். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இதில் தான் இது அதிகம்.